நம்ம ப்ராஜெக்ட்ல 7 லட்ச ரூபா இருந்தாலே ஒரு இடம் வாங்கிக்கலாம். 7 லட்ச ரூபானா நீங்க முன்பணம் நினைச்சிக்காதீங்க. மொத்தமாவே 7 லட்ச ரூபா இருந்தாவே ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாம வீடோட வேணும், எனக்கு வீடோட வேணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம சைட்ல ஆல்ரெடி வீடு கட்டி மக்கள் குடியிருக்கிறாங்க, வீடோட வேணும் அப்படின்னா மினிமம் 16 லட்ச ரூபாயிலே நாங்க தனி வீடு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாட் வாங்குறோம்னா அதுல என்ன பண்ணுவோம், ஒன்று வீடு கட்டுவோம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ல போவோம். வீடு கட்டுறோம் அப்படின்னா இபி, போரு, காம்பவுண்ட் வாலு, ஸ்டெப்டிக் டேங்க்கு, இது எல்லா சர்வீஸ் A to Z இருந்து நாமளே அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ல நீங்க பாக்குறீங்கன்னா, இப்போ நீங்க அதுக்காக போய் இப்போ நீங்க வாங்கி போட்டுட்டீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை சேல் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல போய் ஒரு புரோக்கரையோ இல்லை ஒரு பையரையோ நீங்க போய் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்காக தான் நாங்களே பைபேக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். அன்னைக்கு என்ன ரேட்டு போகுதோ அதை விட பெஸ்டான ரேட்ல நாமளே வாங்கிக்குவோம். அதுக்கான அக்ரிமெண்ட்டுமே நம்ம போட்டு கொடுக்குறோம்.